வெங்காய மாலைகளை கழுத்தில் அணிந்து பிரதேச சபையின் பொதுக்கூட்டத்துக்குள் புகுந்து அட்டகாசம் போட்ட உறுப்பினர்கள். பரபரப்பாகிய சபை. தென்னிலங்கையை அதிர வைத்த ஆபத்தான போதைப்பொருள் கண்டுபிடிப்பின் பின்னணியில் பாரிய பாதாள கும்பல். விசாரணைகள் தீவிரம். யாழ்ப்பாணம் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு புறப்பட்டார் தொல் திருமாவளவன். முழு நாட்டிலுமிருந்து அனுரவுக்கு எதிராக அரசியல்வாதிகள் மக்களை திரட்டும் நாமல் ராஜபக்ஷ. நவம்பர் 21 வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம். தென்னிலங்கையை அலசி வரும் அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா. லொக்குப்பட்டியின் நெருங்கிய சகாக்கள் அதிரடியாக கைது. பீதியில் உறைந்திருக்கும் பாதாள உலக குழு. வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாளை முதல் பல பரீட்சை. அனுரவுக்கு ஆதரவாகவும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நடப்பது என்ன? முதல் முறை ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கத்தை புகழ்ந்து தள்ளினார் சரத் பொன்சேகா. இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி. கடும் பொறாமையில் சர்ச்சையை கிளப்புகிறார் சரத் வீரசேகர. தொடர்பென விரிவான செய்திகள். தம்புள்ளை பிரதேச சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பிரதேச சபை பொதுக்கூட்டத்தில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய விவசாயிகளின் அறுவடைக்கு நியாயமான விலை கிடைக்காததை எதிர்த்து வெங்காய மாலைகளை அணிந்து கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் வெங்காய மாலைகளை அணிந்து கொண்டு தம்புள்ளை பிரதேச சபை வளாகத்திற்கு பேரணியாக சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயி மகன் ராஜாவாகிவிட்டான், விவசாயி கொல்லப்பட்டான் போன்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரிந்த கடற்கரையில் கப்பல் ஒன்றில் ஐஸ் போதைப்பொருளுடன் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் வழிகாட்டலுக்கு அமைய மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவால் முன்னெடுக்கப்பட்டிருந்த சோதனை நடவடிக்கைகளில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. அவர்களிடமிருந்து 329 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தோடு தொடர்புடைய 6 வாகனங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு படையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் கையிருப்பின் மதிப்பு சுமார் 394 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு மற்றும் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறுவதற்கு திஸ்ஸ மகாராம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்தார். நேற்று யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடாக வருகை தந்த தொல் திருமாவளவனை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு. ஐங்கரநேசன் வரவேற்றார். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடத்தும் கார்த்திகை மாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இந்த தொடக்க விழாவில் கௌரவ விருதராக கலந்து கொள்ள தொல் திருமாவளவன் வருகை தந்துள்ளார். அத்துடன் தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுகேகொட பகுதியில் நவம்பர் 21 இடம்பெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணி அரசாங்க மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் விவாதங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம். வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து கேப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் உறுதிமொழிகளின்படி செயற்பட ஊக்குவிப்பதையும் எந்த பேரணி நோக்கமாக கொண்டது. அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் எந்த பேரணியில் இணைந்து கொள்வார்கள் என்றும் நாமல் கூறினார். அதே சமயம் மற்ற கட்சிகளுடனான விவாதங்களுக்கு பின்னர் தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லொக்குப்பெட்டியின் 2 உதவியாளர்கள் கைதாகினர். ஊரஸ்கன், மங்கர்திய மற்றும் இந்துருவ பகுதிகளைச் சேர்ந்த 24 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இந்த விடயத்தை அலுத்கம காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்பொழுது கடத்தல் மூலம் மீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 26 லட்சம் ரூபாய் பணம், ஒரு தொகை ஹெரோயின் போதைப்பொருள், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளையும் கைப்பற்றியுள்ளது. சந்தேக நபர்கள் ஈஸி கேஷ் முறை மூலம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தமை இதுவரை இடம்பெற்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வங்கி அறிக்கைகள் மற்றும் தொலைபேசி அறிக்கைகளை பெற்று மேலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களை களுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதியை பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அழுத்கம காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது.
2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பாதீடு தொடர்பான முதலாவது பல பரீட்சையை தேசிய மக்கள் சக்தி இன்று எதிர்கொள்கிறது. இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை இடம்பெறவுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கடந்த 7ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. நாளை விவாதம் தொடர்ச்சியாக நடைபெறும். நாளை மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதன்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இடம்பெறவுள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பன பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகள் தமது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்க உள்ளன. பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அதேவேளை அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த கால அரசாங்கம் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று ஊழல் வலையமைப்பை முற்றிலும் இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க தான் என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தார். அவரை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன் என்றாலும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளது. நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பது இதன் மூலம் வழங்கப்பட்ட ஒரு செய்தி. இதனை நாம் மதிக்க வேண்டும் என சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து நாட்டில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை அவர் தெரிவித்தார். இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலே இருக்கிறது. மேலும் விடுதலை புலிகளின் தத்துவாசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்தில் குடியுரிமை பெற்றவர். கருணாகொட, சவேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு விசா வழங்க இங்கிலாந்து மறுத்துள்ளது. பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து போஷிக்கிறது. அவர்களுடைய வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு அது செய்கிறது. ஆண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சயனைட் குப்பிகளை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என்றும் அவர் தெரிவித்தார். வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தில் பெருமளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக பேராறு நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பெருமளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி காணப்பட்டன. இது தொடர்பாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இடத்துக்கு சென்றதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி இருந்தவை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் மன்னாரில் இருந்து படகு மூலம் தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியை சென்றடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார். தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் அவர் மரைன் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமாக நின்று கொடுத்த நபரை பிடித்து விசாரணை செய்திருந்தனர். அப்போது அவர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கையிலிருந்து தப்பி தனுஷ்கோடி வந்து இறங்கியமே தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்த மரைன் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் இலங்கை மன்னார் வங்காளை பகுதியைச் சேர்ந்த சூசை தாசன், வயது 56 என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்துக்குள் சென்றதன் காரணம் குறித்து மரைன் போலீசார் மண்டப மரைன் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலவியல் திணைக்களத்தால் கடும் இடிமின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் தருணங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடிமின்னல் காரணமாக ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.